கண்ணியமிக்க கனவான்களே, வல்லவன் அல்லாஹ்
அல்லாஹ்வை மௌத் வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியிருக்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்மறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான காலத்தில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று 1447 வருடங்கள் முடிந்துவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு விடை கொடுத்து 1437 வருடங்கள் முடிந்துவிட்டது. உலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே சொன்னார்கள், நபியாக அனுப்பப்பட்ட ஆரம்ப கட்டத்திலேயே சொன்னார்கள், அன வஸ்ஸாஅத்து கஹாத்தை, நாளும் கியாமத்துடைய நாளும் நானும் உலகம் அழியக்கூடிய நிலைமையும் இப்படி நெருக்கமாக இருக்கிறோம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அழிவை பற்றி சொல்லி 1400 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. சகோதரர்களே, ஃபித்னாக்கள் நிறைந்த காலம், சோதனைகள் நிறைந்த காலம், மக்கள் எல்லாம் பாவத்தை நிலைத்திருக்கக்கூடிய காலம், பாவத்தை தேடி நாம் போக தேவையில்லை, பாவம் நம்மை தேடி வரக்கூடிய காலம். வீட்டிலும் பாவம் செய்யலாம், வீதியிலும் பாவம் செய்யலாம், எந்த இடத்திலும் பாவம் செய்யலாம் என்பதாக சர்வ சாதாரணமாக ஈமானுக்குரிய சோதனைகள், இஹ்லாஸுக்குரிய சோதனைகள், இல்முக்குரிய சோதனைகள், சுன்னத்துக்குரிய சோதனைகள் எல்லாமே தலை விரித்து தாண்டவமாடக்கூடிய காலம். முக்கியமான ஹதீஸ் கிரந்தங்களில் கூட சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம் இது போன்ற பெரும் பெரும் கிதாபுகளில் கூட உலமாக்கள் அப்வாபுல் ஃபித்ன், ஃபித்னா என்பதாக பல பாடங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த காலத்தை பற்றி பல எச்சரிக்கைகளை நமக்கு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்-காபிது அலா தீனிஹி கல்-காபிது அலா ஜம்ரத்தின் மினன் நார். திருமதியில் வருகிறது, இந்த காலம் ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது, இஸ்லாத்தை பாதுகாப்பது, மார்க்கத்தை எடுத்து நடப்பது, நெருப்பு தணலை உள்ளங்கையில் வைத்திருப்பது எவ்வளவு பயங்கரமாக இருக்குமோ அதை விட பயங்கரமான காலம். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாதிபு பில் அமாலி ஃபித்னன் கஃபித்தஇல் லைலில் முமிர். இரவுடைய இருட்டு எப்படி படிப்படியாக மூடிக்கொண்டே போகுமோ அதே போல ஈமானுக்கு சோதனைகள் ஏற்படக்கூடிய காலம். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, யுஸ்பிஹு ரஜுல் முஃமினா வ யும்சி காஃபிரா வ யும்சி முஃமினா வ யுஸ்பிஹு காஃபிரா. காலையில் ஒரு மனிதர் முஃமினாக இருப்பார், மாலையில் காஃபிராக மாறிவிடுவார். மாலையில் முஃமினாக இருப்பார், காலையில் காஃபிராக மாறிவிடுவார். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உயிரை தியாகம் செய்து, உடலை தியாகம் செய்து, பொருளை தியாகம் செய்து, குடும்பத்தை தியாகம் செய்து, சொத்து செல்வம் அனைத்தையும் தியாகம் செய்து, ரத்தத்தை பசலையாக ஊற்றி வளர்த்த இந்த இஸ்லாமை இந்த காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி வைத்துக் கொள்வார்கள் தெரியுமா? அற்ப உலகத்துக்காக தன்னுடைய மார்க்கத்தை விட்டுக் கொள்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல. ஒரு அற்ப காதல், அற்ப திருமணம், அற்ப பணம், அற்ப காட்சி. சகோதரர்களே, இது போலும் இஸ்லாத்தை தூக்கி வீசிவிட்டு எத்தனையோ பேர் போவதை நாம் கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு பயங்கரமான காலம். ஜாமிஉ திர்மிதியில் வருகிறது, யூஷிகுல் உமம் அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் அகலத்து இலா மஸ்அதிஹா. சாப்பாட்டு ராமர்கள், சாப்பாட்டு பிரியர்கள் எப்படி சாப்பாட்டு தட்டின் பக்கம் ஒருவரை ஒருவர் அழைப்பு விடுத்துக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு ஓடி வருவார்களோ இதே போல இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஒருவரை ஒருவர் போட்டி போடுவார்கள். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அருமை தோழர்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைஇன் யா ரசூலல்லாஹ். இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை வருமா? ஏன் யா ரசூலல்லாஹ், நாங்கள் அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மை இல்லாமல் சிறுபான்மையாக இருப்போமா? எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்போமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் அன்தும் கதீர். அப்படி அல்ல, நீங்கள் தான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பீர்கள். நீங்க தான் பெரும்பான்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவதற்கு முன்னால் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதாஇ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் கண்ட முஸ்லிம்கள் 1,24,000 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1400 வருடங்கள்
எண்ணிக்கையில குறவா, சனத்தொகையில குறவா? இல்ல, நாளுக்கு நாள் இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. நாளுக்கு நாள் முஸ்லீம்கள் கூடி கொண்டுதான் போறாங்க, எண்ணிக்கையில போடுறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் வலக்கின்னகும் உஸாவுக உஸாஇ ஸைல், வெள்ளத்தில் அடிபட்டு வார குப்பைகளை போல, கூடங்களை போல, இலைகளை சருகுகளை போல நீங்கள் பலமில்லாதவர்களாக இருப்பீர்கள். ஏன் தெரியுமா? உங்க உள்ளத்துல 2 நோய்கள் கூடிக்கொண்டு விடும். 2 நோய். முதலாவது நோய் துன்யா, துனியாவுடைய மோகம். உலகத்தை ஆண்டால் மட்டும் போதும், உலகத்தில் வாகனம் வாங்கினால் மட்டும் போதும், உலகத்தில் வீடு கட்டினால் மட்டும் போதும், நகை வாங்கினால் மட்டும் போதும், ஆசிரத்தை பற்றி எந்த கவலையும், உலகத்தில் கொடி கட்டி பறந்தால் மட்டும் போதும். இது முதலாவது நோய். இரண்டாவது நோய் கராஹியத்துல் மௌத், மௌத்தை வெறுப்பீர்கள். இந்த 2 நோயும் எப்பொழுது முஸ்லிம்களுடைய உள்ளத்துக்குள் வருமோ சகோதரர்களே, அன்றைய நாள் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் அடிவாங்கக்கூடிய சமூகமாக மாறும். இந்த உலகத்தில் அடிவாங்கக்கூடிய காரணம் என்ன? பிற்போக்குவாதிகள் என்பதாக சொல்லப்படுவதற்குரிய காரணம் என்ன? ஃபண்டமெண்டலிஸ்ட் என்பதாக பேசப்படுவதற்குரிய காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் வானாம் என்றானோ அதெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்க்கையில வந்தாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் காட்டி தந்தாங்களோ அதெல்லாம் தூக்கி ஒரு மூலையில போட்டுட்டு உலகத்துக்கு மட்டும் சம்பாதிச்சா போதும். சகோதரர்களே, இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இது லௌகானத்தின் துன்யா ததூமு அலா அஹ்லிஹா, இந்த உலகத்தில் யாருக்காவது நிரந்தரமான வாழ்க்கையை கொடுப்பதாக இருந்தால் லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லது, அல்லாஹ்வுடைய தூதர், அருமை திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்திருப்பார். உலகத்தில் யாருக்கும் நிரந்தர வாழ்க்கை கிடையாது. உலகத்தில் எந்த அரசனுக்கும் நிரந்தர வாழ்க்கை கிடையாது. மௌத்தாகியும் ஆட்சி செய்தவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜனாசாவாக நின்று ஆட்சி செய்தவர். உலகத்தில் எந்த வல்லரசனையாவது கொண்டது காட்டுவோம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போல ஆட்சி செஞ்சவர். சகோதரர்களே, ஜனாசா மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன்ல கட்டுமான வேலைப்படி நடக்குது. யாரு கட்டியது? எங்கட பாஷா, மனித பாஷா இல்லை சகோதரர்களே. மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியது ஜின்கள். ஜின்களுடைய அதிபதி, காற்றுக்கு அதிபதி, பறவைகளுக்கு அதிபதி, மிருகங்களுக்கு அதிபதி, முழு உலகத்துடைய சாம்ராஜ்யத்தை காலடியில் அல்லாஹ் கொட்டியிருந்தார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சிம்மாசனத்துக்கு முன்னால் எழுப்பி நின்று கொண்டு அசாவை பிடித்துக் கொண்டு பள்ளிவாசல் வேலையை பார்த்துக் கொண்டிருந்த நேரம், இது என்னுடைய கதையல்ல, குர்ஆன் சொல்லும் வரலாறு. فَلَمَّا قَضَيْنَا عَلَيْهِ الْمَوْتَ, ராஜா நிற்கிறார், உலக மகா சக்கரவர்த்தி. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை மௌத்தாக்க நாடிவிட்டார். அல்லாஹ் நாடினால் என்ன? லா يستأخرون ساعة ولا يستقدمون, ஒரு செகண்ட் முன்னாடி ஒரு செகண்ட் பின்னர். நின்ற நிலையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, ஜனாஸா நிக்குது, கண் திறந்திருக்குது, ஜனாஸா நிக்குது, ஜின்கள் பார்க்கறாங்க. மாமன்னர் ஜனாதிபதி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பள்ளிவாசல கட்டுறாங்க. சரியா கட்டி முடிக்கப்படக்கூடிய நேரம், பள்ளிவாசல் வேலைகள் முடியும் நேரம், அல்லாஹ் சொல்றான், மா தல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅகுலு மின் சாதம். பள்ளிவாசல் மேல முடியும் போது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய செங்கோலை கரையான் தின்ன ஆரம்பிக்கிறது. பள்ளி வேலை முடியுது, அசா ரெண்டா உடையுது, ஜனாசா அப்படியே கீழே விழுவுது. ஜின்கள் விளங்கிச்சான், ஓஹோ இவர் எப்பயோ சொல்லாத. ஒரு வருஷம் ஜனாசாவாக இருந்து உலகத்தை கட்டியாண்டார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். 2000 3000 வருடங்களாக அவருடைய வாழ்க்கை. யார் நிரந்தரம்? உலகத்தில் யாரும் நிரந்தரம் அல்ல. நிரந்தரமான வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை. அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் நாம் வெற்றியா சகோதரர்களே? அதை பற்றி அதை விட வேறு எந்த வெற்றியும் கிடையாது. உலகத்தில் எது இருந்தாலும் அல்லாஹ் நடக்க மாட்டான். மௌத்துக்கு முன்னால் நீங்கள் யாரை திருப்திப்படுத்தாவிட்டாலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துங்கள். அல்லாஹ் உங்களை உலகத்தில்
கண்ணை பொத்தினால் ஆலமுல் பர்ஸக் அதுவும் நிரந்தரம் அல்ல, கபருடைய வாழ்க்கை அதுவும் முடிந்ததற்கு பின்னால் ஆலமுல் ஆகிரா, டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட், தீர்ப்பு நாள். இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. அல்லாஹ் சொல்றான், டேட் ஒன்று நான் வச்சிருக்கிறேன். டேட் மறுமை நாளுக்கு ஒரு டேட், உங்களோட கல்யாணத்துக்கு ஒரு டேட், உங்களோட உள்ள பொருளுக்கு ஒரு டேட், உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஆனால் அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள், அந்த கியாமத்துடைய நாள், மஹ்ஷர் உருவாக்கப்படும் நாள், நீங்கள் எல்லாம் உடுப்பில்லாம செருப்பில்லாம ஹத்னா செய்யாம எல்லாரும் எனக்கு முன்னால கைகட்டி வாய்கட்டி நிற்கக்கூடிய அந்த நாள், அதுக்கு டேட் வச்சிருக்கிறது. நான் டேட் யாருக்கும் தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். டேட் மட்டுமா? வெட்டிங் டேட்டா வெட்டிங் டே மட்டும்தான் பேர், வேற பேரு. டேட் ஆஃப் டெத் அது மட்டும்தான் பேர், டேட் ஆஃப் பர்த் அது மட்டும்தான் பேர், வேற பேர் இல்ல. ஆனா அந்த நாள், அந்த மறுமை நாளுக்கு அல்லாஹ் குர்ஆனில் 82 பேர் சொல்றார். இதுல பேர் 82 பேர், 82 பேரும் சும்மா இடியறங்க இருக்காரு. அவ்வளவு பயங்கரமான பேர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இமாம் சாப் குத்பாவை முடிச்சிட்டு 2வது ரக்காத்துல ஓதுவாரு. என்ன சொல்றான்? ஹல் அதாக ஹதீஸுல் வாஷியா. நபியே, நாயகமே, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறான். குல்லுமா கிதாபுல் லின்னபி சொன்னாங்க, உலமாக்கள் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து எங்கே எல்லாம் அல்லாஹ் விழிக்கிறானோ முன்னோக்குறானோ, வஹுவ கிதாபுல் லி உம்மத்திஹி, அது நபியை பார்த்து மட்டும் சொல்லல, அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்ற. யா சாமிஅல் குர்ஆன், யா காரியல் குர்ஆன், ஏ குர்ஆனை கேட்கக்கூடியவனே, குர்ஆனை வாசிக்கக்கூடியவனே, சூரத்துல் வாஷியாவை ஓதக்கூடியவனே, ஹல் அதாக ஹதீஸுல் வாஷியா. வாஷியாவுடைய செய்தி உனக்கு தெரியுமா? வாஷியாண்டா என்ன சகோதரர்களே? வாஷியாண்டா என்ன? கியாமத் நாளுடைய 82 பெயர்களில் ஒரு பெயர் தான் வாஷியா. வாஷிய யக்ஷா என்றால் மூடிக்கொள்ளக்கூடியது என்பது அர்த்தம். மூடப் போகுது, ஒரு நாள் வரப்போகுது. ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம் ஹாக்கிமில் வருகிறது. படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் கண்ணை மூடினது கிடையாது. படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் வாயில் வைத்த சூளை கீழே வைத்தது கிடையாது. படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் அரிசை தவிர வேறு எதையும் பார்த்தது கிடையாது. ரெடி அடிக்கிறார். என்னது? அல்லாஹ்வுடைய ஓர்டர் வந்தா ஒரு ஊதுவர், ஒரு ஊதல். இந்த மைக்குடைய சத்தம் இவ்வளவு நான் சத்தம் போனது இந்த பள்ளிக்கு வெளியே கேட்க. சகோதரர்களே, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதினார். உலகத்தில் உள்ள எல்லாரையும் அந்த சத்தம் அப்படியே போய் மூடிக்கொள்ளும். உலகத்திலே இல்லாத மைக் சிஸ்டம் அது. உலகத்திலே இப்ப இருக்கிற நம்பர் 1 மைக் சிஸ்டம் காலத்துள்ளாளர்கள், ஆகப்பெரிய மைக் சிஸ்டம். ஆனா அல்லாஹ்வுடைய மைக் சிஸ்டம் இருக்கிறது. ஊதினா சத்தம் முழு உலகத்துக்கு கேட்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே முழு உலகமும் ஒன் த ஸ்பாட்ல மயங்கி அப்படியே கீழே விடும். அதுதான் வாஷியா. அந்த நாளை எல்லாரும் சந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நான் கேட்க வேண்டும், கண்ணாடிக்கு முன்னால் வாஷியாவுடைய நாளை அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நான் ரெடியா? நீங்கள் கேளுங்கள். குத்பாவை முடிந்து வாஷியாவுடைய நாளை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதற்கு நான் ரெடியா? என்னுடைய தொழுகை, என்னுடைய அமல், என்ற தக்காத், என்ற நோன்பு, என்ற ஹஜ்ஜி, என்ற முஆமலா, என்ற முஆஷரா, என்னுடைய அக்லாக், என்னுடைய வியாபாரம், என்னுடைய கொடுக்கல் வாங்கல், நாளைக்கு கண்ணை மூடினா அல்லாஹ் போக சொர்க்கத்துக்கு என்று சொல்லுவானா? இல்லாட்டி சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்துக்கு பக்கத்தில் இன்னொரு பாலம் இருக்கிறது, கந்தரா. அந்த கந்தரால வச்சு அல்லாஹ் கழுத்தை பிடிப்பான். இங்க எல்லாம் தப்பலாம். பணம் இருந்தா தப்பலாம், பலம் இருந்தா தப்பலாம், பதவி இருந்தா தப்பலாம். ஒரு 10,000 ரூபாய் தள்ளினா எல்லாம் முடிஞ்சு. சகோதரர்களே, அங்க யார் கொடுப்பது? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்டவர், தன்னுடைய ஆட்சியில 5000 பள்ளி கட்டியவர். குடிச்சு பாருங்க, முழு கிதாபும் இருக்கிறது. வாய்மல்ல சார் உமருடைய பேர்கள் மாத்திரம் 100க்கும் மேற்பட்ட கிதாப். அந்த ஆட்சியில 5000 பள்ளி கட்டுறா
எவனாலே முடியுமாய் இந்த இலங்கையில், இந்த ஸ்ரீலங்கா, இந்த உலகத்தில் எந்த பெரிய கோடீஸ்வரன், இஸ்லாமிய கோடீஸ்வரன் 5000 பள்ளி, 50 பள்ளி, 100 பள்ளி கட்டியிருப்பார். 5000 பள்ளி, ஒன்று ரெண்டு அதை சொல்ல வந்தாரா? கிதாபோட சொல்றீங்க என்ன? அதை விட வேற என்ன வேணும்? இந்த புகாரி மஸ்ஜிதை உருவாக்கியவர் அல்லாஹ்வுக்காக இக்லாஸோடு உருவாக்கி இருந்தால் இது போதாத அவரோட சொல்லு. இந்த பாரி மதரசா இலங்கையில முதலாக உலமாக்களை இலங்கைக்கு அறிமுகப்படுத்திய இடம். தேசாங்கமா அதிகம் சாதாரணமா எப்படி இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் அடைஞ்சிருக்கிறோமோ அதே போல ஒரு சிறப்பு எங்களுக்கு வேணும். அந்த ஆசியாவுடைய நாளில் வெளிகமையில் உள்ள எல்லாரும் பார். இதுதான் உண்மையான வெற்றி. இதுக்குதான் முயற்சி செய்யும். இதுக்குதான் இந்த மதரசா, இதுக்குதான் உலமாக்கள், இதுக்குதான் ஆசிரியர்கள், முஃப்திகள், தாரிகள். எதற்காக? உலகத்தை சம்பாதிப்பதற்காக அல்ல, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மக்களை உருவாக்குவதற்காக. உலகத்தில் கையை ஏற்றினால் துஆ கபூலாகக்கூடிய மக்கள் உருவாக்குவதற்காக. இதுக்குதான் மதரசா. ஸ்கூல் நடத்துவதற்கு இல்ல மதரசா. சகோதரர்களே யோசிச்சு பாருங்க. 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் சவுதியில ஆரம்பிச்சு இந்தியா வரைக்கும் இஸ்லாம். உலகத்தில் 3/2 பகுதிக்கு ஒரு ஜனாதிபதி. இன்றைக்கு 53 நாடா இஸ்லாமிய நாடு. புதிய கணக்கெடுப்பின் படிக்க 60க்கு மேல். அவ்வளோ நாட்டுக்கு ஒரே தலைவர்டா சுபஹானல்லாஹ். நிலத்தில் அவருடைய கால் படுமா? ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு இஸ்லாத்தை குடியில ஒண்டி பிழைக்கிறார். ஒரு நாட்டை வச்சுக்கொண்டு மன்னருக்கும் மன்னாங்கட்டிக்கும் அதுவும் இதுவும் அல்லாஹ் பாதுகாக்கணும். மிம்பரில் வைத்து பேச முடியாது. ஆக கேவலமான கீழ்த்தரமான அல்லாஹ்வுடைய தூதர் அழித்து ஒழித்த மோசமான விஷயங்களில் அந்த நாடுகளில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, மதீனாவுக்கு போயிருக்கிறீங்களா? எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாளிகை, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கோட்டையை கண்டிருக்கிறீங்களா? உலகத்தையே பிடிச்சவர கோட்டை எங்கே? மதீனால. அவர் படுக்கிறதுக்கு தலாவணி கூட இல்லை. முழுக்க முழுக்க சம்பாதிச்சது அல்லாஹ். முழுக்க முழுக்க சம்பாதிச்சது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை. இந்த ஹிஜ்ரி ஆண்டு முஹர்ரம் மாதம் இன்னைக்கு பிறை 15. ஹிஜ்ரி ஆண்டு என்றாலே பேசப்படுறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். 1000 சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனா எங்கள வாழ்க்கையில அந்த சீதேவியை போல ஒரு சாதனை புரிந்த வரலாறை நாங்கள் பார்த்தது கிடையாது. அவ்வளவு பெரிய சாதனையாளர் சக்கராத்தில் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை தூக்கி தன்னுடைய மடியில் வைக்கிறார். சொல்றார், என்ன தெரியுமா? என்ன தூக்கி மணல்ல வை. என்ன உன்னுடைய மடியில் நீ வைக்கக்கூடாது. என்னை சுமப்பதற்கு இந்த மடி தகுதி அல்ல. இது பாவியுடைய தலை. சொன்னா அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன். மதீனத்து மக்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த புள்ள மௌத்தாகினா எப்படி அழுவாங்களோ இதை விட பயங்கரமா அழுகிறாங்க. உங்களை பத்தி ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலையா, இப்படி சொல்லலையா, உங்களுக்கு எவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் தந்திருக்கிறான். உலகத்தில் வந்து எல்லா நபிமார்களுக்கும் பின்னால் சிறந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்த அந்தஸ்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு பின்னால் நபியே கிடையாது. நபியாக வருவதற்கு ஒரே ஒருவர் தான் தகுதி. அப்படி வருவதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் நபியாக இருக்கும். இதை விட ஏதாவது சர்டிபிகேட் வேணுமா? சொன்னார், இல்ல என்ன தூக்கி இந்த மணல்ல போடு. இந்த உமர் நரைத்த தாடியோடு இந்த பாறை வன சுடு மணலில் கிடந்து புரள்வதை பார்த்தாவது அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னிக்க மாட்டானா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்னோடு இறக்கப்பட மாட்டானா? லவ் அன்னலி ஃபலாஅல் அர்தி தஹதன் லக்ததைது பிஹி மின் அஸாபில்லா قبل ان ارى. நான் செய்த குற்றத்துக்கு, நான் செய்த பாவத்துக்கு முழு உலகமும் தங்கமாக மாற்றப்பட்டு என்னுடைய கையில் தரப்பட்டால் அந்த முழு உலகத்தையும் முழு தங்கத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தாலும் நான் வந்து அல்லாஹ்வுடைய கண்டனையில் இருந்து தப்புவேனோ தெரியாது. உலகத்தையே தங்கமாக்கி கொடுத்தாலும் தப்பேலாது. நாங்கள் நம்ம பெருமாந்த ராசியாவுடைய கை கொடுக்கும் உங்களுடைய அமல்கள் மட்டும்தான். உதவி செய்யும் உங்களுடைய அமல்கள் மட்டும்தான். உலகத்தில் கஷ்டப்படலையா? உலகத்தில் தீன உருவாக்கலையா? உலகத்தில் தீனுக்காக உதவி செய்யலையா? தொழுகையா
நாசமாக்கினியா, ஹஜ்ஜ நாசமாக்கினியா, ஜகாத்த நாசமாக்கினியா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் சம்பாதிச்சாங்களா? அல்லாஹ் சொல்றார், உங்களுக்குரிய நிலைமை என்ன தெரியுமா? உலகத்தில் என்ன பயப்படாத ஒரு கூட்டம் அந்த ஆசியாவுடைய நாளையில் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக, இந்த முழு வெளிகமையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், தஸ்லா ஆமிலத்துன் நாசிபா. லேசான ஆட்கள் இல்லை அவங்க எல்லாம், உலகத்துல கஷ்டப்பட்டார்கள். ஆனா யாருக்காக கஷ்டப்பட்டவர்கள் தெரியுமா? எனக்காக கஷ்டப்படல, அல்லாஹ்வுக்காக கஷ்டப்படல, மார்க்கத்துக்காக கஷ்டப்படல, தீனுக்காக கஷ்டப்படல. முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டது துன்யாவுக்காக, முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டது வேற வேற கடவுளுக்காக. முழுக்க முழுக்க அமல் செஞ்சார், எல்லாம் செஞ்சார். ஆனா எனக்காக செய்யல, பேருக்கும் புகழுக்கும் செஞ்சார். எல்லா விளக்கங்களும் எழுதிக்கிறார் உபஸ்திரிகள். இப்படி எல்லாம் செஞ்சவர் அங்க வந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார். அல்லாஹ் சொல்லுவான், உங்களை வெல்கம் பண்ற முதலாவது இடம் தஸ்லா நாரன் ஹாமியா. ஹாமியா என்ற நரகம். ஹாமியா என்றால் என்ன? ஹாமியா என்றால் என்ன சகோதரர்களே? பயங்கரமாக சூடாக்கப்பட்ட நரகம். எத்தனை நாள்? ஒரு நாளா, ஒரு மாசமா, ஒரு வருடமா? 3000 வருடங்கள் அல்லாஹ் பற்ற வைத்த நெருப்பு. فوقد عليها 1000 عام حتى ابيضت حتى احمرت. 1000 வருஷம் பற்றவை நரகத்தை அல்லாஹ்வுடைய கட்டளை நரக காவலாளிகளுக்கு, சபானியாக்களுக்கு பற்ற வைத்தார்கள். 1000 வருடம். உலகத்துடைய 1000 வருடம் அல்ல, மறுமையின் 1000 வருடம். அங்க 1000 வருடம், இங்க 1000 வருடம், அங்க ஒரு நாள். கணக்கெல்லாம் போன சும்மா முடிஞ்சிடும். சகோதரர்களே, 1000 வருடம் பத்திய நெருப்பு செவப்பாக பத்தியதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னானாம் போதார்கள், இன்னும் 1000 வருஷம் பத்தவை. 2000 வருடங்கள் பத்த வைக்கப்பட்டது அந்த நரகம். வெள்ளை நிறமாக பத்திச்சான் நரக நெருப்பு. வெள்ளை கலர் நெருப்பு நான் கண்டிருக்கிறோமா? முதலாக அல்லாஹ் சொன்னான் போதார். ஜபானியாக்களே, فوقد عليها 1000 عام حتى اسودت. இன்னும் 1000 வருடம் பத்தவை. மொத்தம் 3000 வருடங்கள் பத்த வைக்கப்பட்ட அந்த நரக நெருப்பு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப அதுல கலர் வந்து கருப்பு கலர், கருப்பு நெருப்பு. லா யுதீஉ ஷரருஹா வலா யுத்ஃபஉ லஹமுஹா. அந்த நெருப்பை யாராலையும் அணைக்கல. அந்த நெருப்பிலிருந்து ஒரு சொட்டு வெளிச்சம் வராது. இந்த நெருப்புக்கு பெயர் தான் தஸ்லா நாரன் ஹாமியா. உலகத்தில் அல்லாஹ்வை ஏமாத்துறது நினைச்சு எங்களை நாங்களே ஏமாத்தியவர்கள். போனதோட விருந்தாளி வந்தா முதலாவது என்ன செய்யுது? ஜூஸ் கொடுப்பாங்களா இல்லையா? விருந்தாளிகள் வந்தா கண்ணியப்படுத்துற முதலாவது ஜூஸ கொண்டு வந்து கொடுப்பாங்க. வெளிக்கிழமை அல்லாஹ் சொல்றேன், வந்ததோட உங்களுக்கும் ஜூஸ் தான் முதலாவது. என்ன ஜூஸ்? விருந்தாளியுடைய கையில கொண்டு வந்து நீங்க குடிங்கன்னு கொடுக்கிறது வேற. கையையும் காலையும் கட்டி 2 வயசு பிள்ளைக்கு மருந்து குடிப்பாட்டுறது வேறு. அல்லாஹ் சொல்றான், குடிப்பாங்க சொல்லல. அவர்கள் வந்து சொல்லல. அதாவது வேற யாராவது குடிப்பாட்டுவாங்கன்னு சொல்லல. அல்லாஹு தஆலா மலக்குமார்களை வைத்து இவர்களை புடிச்சு அப்படியே குடிப்பாட்டுவார். என்ன சாப்பாடு? என்ன ஜூஸ்? ஆனியா என்ற ஜூஸ். ஆனியா அழகா இருக்கிட்டு பொம்பளை பிள்ளைக்கு பேர் வச்சுறாரு. கொதிக்க வச்சு இரு கங்கால கொதிக்க வைக்கலாம். அப்படியான தண்ணிக்கு பேர் தான் ஆனியா. என்ன செய்யும்? தாகம் ஒன்றும் செய்ய முடியாது. குடிப்பார், பலவந்தமாக குடிப்பாட்டப்படுவார். குடிப்பார், தாகம் தீர வேண்டும் என்பதற்காக குடிப்பார். அல்லாஹ் சொல்றான், குடித்த உடனே குடலெல்லாம் துண்டு துண்டாக வெடித்து பின் துவாரத்தால் கொட்ட ஆரம்பிக்கும். குர்ஆன் சகோதரர்களே, தாங்க முடியுமா?
கொஞ்சம் நாக்கில் இருக்கிற சுடுதண்ணியை கொஞ்சம் குடிச்சாங்க நாக்கு என்ன பாடுபடுது. உலகத்தில் என்ன தைரியம் நம்முடைய சகோதரர்கள் தொழாமல் இருக்கிறார், என்ன தைரியம் அல்லாஹ்வுக்கு மாற்றம், என்ன தைரியம் மது போதை. எங்க போனாலும் ஆக முக்கியமா வாலிபர்களை பற்றி பேசுங்க. இஸ்லாத்தை ஹயாத்தாக்கின வாலிபர்கள் இன்றைக்கு ட்ரக்ஸ் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப கவனம், ரொம்ப கவனம், லேசான விஷயம் இல்லை. மன் ஷரிபல் ஹம்ர, யாரு போதையை ஒரு தரம் பாவிப்பாரோ, இப்னு மாஜால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், 40 நாளுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 40 நாளுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஃபைன் தாப தஅல்லாஹு அலைஹி, தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். இரண்டாவது தரம் குடிச்சா அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தரான். இரண்டாவது தரம் குடிச்சிட்டா தண்ணீர் 40 நாளுடைய தொழுகை நாசம். திரும்ப தௌபா செய்தார், திரும்பவும் அல்லாஹ் மன்னிப்பார். மூணாவது தரம் குடித்தார், தன்னை மீறி திரும்ப 40 நாளுடைய தொழுகை இல்லை, கவுண்ட் இல்லை. அல் கபூலுல் இஜாபி உண்டாகினாலும் அல் கபூலுல் இசாபி உண்டாகாது. சாராயம் குடிக்கிறவருக்கும் தொழுகை கடமை, அவர் தொழுகை ஆகணும். ஆனால் அவருடைய கடமை நிறைவேறினாலும் அவருடைய தொழுகைக்கோ அமலுக்கோ எந்த நன்மையும் கிடைக்காது. கடமை அவர் செய்யத்தான் வேணும், விருப்பமோ விருப்பமில்லையோ நீ எப்படியானாலும் சொல்லத்தான் வேணும், ஆனா நன்மை கிடைக்காது. 100 ஹஜ்ஜி செஞ்சிருக்கலாம், நன்மை கிடைக்காது. சகோதரர்களே, 4வது தரம் ஃபைன் ஆதர் ராபிஆ, 4வது தரம் குடித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கான ஹக்கன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது கடமை, ஐயஸ்கியஹு மின் தீனத்தில் ஹவால், தீனத்துல் ஹவால் என்று ஒரு ஜூஸ் வச்சிருக்கிறான் அல்லாஹ். போதை அடிக்கிறார்களுக்கு விசேஷம், அந்த ஜூஸ அல்லாஹ் குடிப்பாட்டியே தீருவார். கேட்டாங்க சஹாபாக்கள், வமா தீனத்துல் ஹவால், என்ன யா ரசூலல்லாஹ் புதிய பெயர் அடிக்கிறது, தீனத்துல் ஹவால் ஜூஸ் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், 1000 ஜூஸ், இப்படி ஒரு ஜூஸ் கேள்விப்பட்டதே, புதிய ஒரு ஜூஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சாப்பாடு, என்ன ஜூஸ் தெரியுமா? நரகவாதியுடைய உடம்பிலிருந்து வடியக்கூடிய சீர்சலம். உலகத்துல வானா வானான்னு சொன்ன நீ போதையை பாவிச்சியா, உனக்கு நான் வந்த உடனே தாழ்வு முதலாவது ஜூஸ். சகோதரர்களே, தாங்க முடியாது, தாங்க முடியாது. இதெல்லாம் எதற்காக சொல்வது? உங்களோட கோபத்தில் அல்ல, உங்களோட இறக்கம், உண்மையான இறக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தோடு வைத்த இறக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய சமூகத்தில் யாரும் நரகம் போகக்கூடாது. இதுதான் அருமை நாயகத்துடைய இறக்கம். இதே இறக்கத்தை நபியுடைய வாரிசுகளாகிய உலமாக்களாகிய நாங்கள் சுமப்பது எங்கள் மீது கடமை. நானும் சொர்க்கம் போகணும், இந்த முழு உம்மத்தும் சொர்க்கம் போகணும். அவன் பாப்பாவை கொண்டவனாக தெரிஞ்சது, அவனும் நரகம் போயிடப்பட. தந்த மனைவி, உயிருக்குயிரான மனைவி, புகாரில வருது, உலகத்திலேயே ஆக விருப்பமான பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சித்திகா, சஹாபாக்களிலே உயர்ந்த அந்தஸ்து, அபூபக்கர் சித்திக், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படிப்பட்ட பத்தினியை பார்த்து விபச்சாரி என்று சொன்னவன் அவருக்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனான். அவனுக்கு தந்த ஜுப்பாவை கலட்டி கொடுத்தான், அவனுக்காக ஜனாதாக்களுடைய தக்பீர் கட்டினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு எடுத்தாங்க, யா ரசூலல்லாஹ், பச்சை முனாஃபிக், இவனுக்கு நீங்க சொல்லிக்கிறதா? உமர், இல்ல, அல்லாஹ் மன்னிக்கும் வரைக்கும் நான் இவனுக்காக இஸ்திக்ஃபார் செய்வேன். அவன் இந்த மனைவியை பற்றி விபச்சாரின்னு சொல்லட்டும், பரவாயில்ல. இந்த சமுதாயத்தில் நான் உயிரோடு இருக்கும் போது எந்த கண்ணுக்கு முன்னால ஒருவன் நரகம் போவதா? எவ்வளவு கல்வில எங்களோட இலக்கம் சகோதரர்களே. இந்த இலக்கம் யாருக்காக இப்ப இருக்கிறார்? நரகத்தை பத்தி யாருக்கு கவலை, சொர்க்கத்தை பத்தி யாருக்கு கவலை, மௌத்தானத்தை பத்தி யாருக்கு கவலை? அது மௌத்தாடுறது ஹயாத்தாடுறது ஹயாத்தாடுறா, மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால பாப்போம். இது ஜொலி பண்றதை, இது என்ஜாய் பண்றதை, இது கூத்து போடுறதை. இங்க கூத்து போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு 50 வயசு 60 வயசு ஆகட்டும், பள்ளியோட ஆகும். இன்ஷா அல்லாஹ். யார் உத்தரவாதம் தந்தது 50 60? யார் உத்தரவாதம் தந்தது நம்முடைய உயிர்? சகோதரர்களே, உண்மையான இறக்கம். இந்த சமூகத்தை பத்தி கவலைப்படுங்க. இந்த சமூகம், இந்த ஊர் 100க்கு 100 எப்படி இந்த பள்ளிவாசலுக்கு கொண்டுறலாம்? இதுக்கு முயற்சி செய்ய முதலா. பள்ளிவாசல் கட்டுவது மாத்திரமா, பள்ளிவாசல் அலங்கரிக்கிறது மாத்திரமா, மீன்களை உடைச்சி 50-60 லட்சம் செலவழிச்சு பல வேலை மின்பல் அடிக்கிறது மாத்திரமா? அந்த மின்பல் எல்லாம் அவருக்கு வராது.
கபருக்கு வரும் என்ன தெரியுமா? இந்த மகல்லாத தொழுகை இல்லாத எத்தனை பேரை நீங்க பள்ளிக்கு கொண்டு வந்தீங்க? இது நிர்வாகியுடைய வரமாற்றத வர மட்டும் இல்லை, முழு பேருடைய கடமை, நம்முடைய முழு பேருடைய கடமை இது. அந்த வாசியாவுடைய நாள்ல சந்தோஷமாக இருக்கணுமா? உலகத்தில் அல்லாவுக்காக கஷ்டப்படும். நல்லா சொல்றேன், சாப்பிட்டு முடிஞ்சதோட ஜூஸ் குடிச்சு முடிஞ்சதோட இரண்டாவது சாப்பாடு கொடுக்கணும். என்ன சாப்பாடு? ليس لهم طعام إلا من ضريع. முதலாவது திங்கிற சாப்பாடுடைய பெயர் லரிய. லரிய என்றா ஆடு மாடு ஒட்டகம் கூட கிட்ட நெருங்காத பயங்கரமான முள். இந்த முள்ளை யாராலையும் சாப்பிடல. அதான் முதலாவது சாப்பாடு. அல்லாஹ் சொல்றான் சூரத்து துகான்ல இரண்டாவது சாப்பாடு இன்ன ஷஜரத்தல் ஸக்கூம் தஆமுல் யதீம். நரகத்துடைய அடித்தளத்தில் அல்லாஹ் ஒரு மரத்தை நாட்டுவான். தஹ்ருஜு மின் அஸ்லில் ஜஹீம். நரகத்துடைய அடித்தட்டு, நரகத்தை அல்லாஹ் 7 ஃப்ளோராக அல்லாஹ் படைச்சிருக்கான். 7 தட்டு. லமா தபஅது அப்வாப். அப்வாப் என்றா அப்வாக். 7 தட்டாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த 7 தட்டுல 6 அடித்தட்டு தான் முனாஃபிக்குகளுடைய தட்டு. அந்த முனாஃபிக்குகளுடைய தட்டுல தான் அல்லாஹ் ஒரு மரத்தை நாட்டுவான். அந்த மரத்துக்கு பெயர் ஸக்கூம் என்ற மரம். அந்த மரம் அப்படியே வளர்ந்து பெரிதாகி அதுல ஷைத்தானுடைய தலைகளை போல காய்கள் காய்த்து தொங்க ஆரம்பிக்கும். அதை எடுத்து பசியில சாப்பிடுவார். சகோதரர்களே, இரும்ப உருக்கி மௌத்துக்குள்ள ஊற்றினா எப்படி கொதிக்குமோ அதே போல கொதிக்க ஆரம்பிக்கும். மூணாவது சாப்பாடு சூரத்துல் ஹாக்கால் அல்லாஹ் சொல்றார். சூரத்துல் ஹாக்கால் அல்லாஹ் சொல்றார் வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன். மூணாவது சாப்பாடுடைய பெயர் கிஸ்லீன். கிஸ்லீன் என்றா என்ன? நரகவாதியுடைய புண்கள் இருந்து வடியக்கூடிய தண்ணி. அதான் கிஸ்லீன். சாப்பிட இயலுமா? எவ்வளவு பர்கர் ஹட்டும், எவ்வளவு பெரிய பெரிய ரெஸ்டாரண்டும், 5 ஸ்டாரும், வெளிநாடும், துபாயும், மலேசியாவும், மயோனிஸும் சோஸும் தின்றவர் இவருக்கு கொடுக்கிற சாப்பாடு என்ன? நரகவாதியுடைய உடம்புல இருந்து வலியக்கூடிய சீல். ஏன் இதெல்லாம் சொல்வது? இதெல்லாம் விளங்கினா, இந்த குர்ஆன் எல்லாம் விளங்கினா நாம ஒரு நாளும் இந்த பாவத்தை செய்ய மாட்டோம். சரியா? குர்ஆன் யாருக்கு அல்லாஹ் குர்ஆன் இறக்கினானோ அந்த முஸ்லிம்களுக்கே குர்ஆன் தெரியாது. எல்லாம் தெரியும், குர்ஆன் தெரியாது, தஃசீர் தெரியாது. ஆகையால் சகோதரர்களே, நீண்டு கொண்டே போகுது. நீண்டு முழு சூறாவையும் நான் யோசிச்சு கொண்டு வந்தேன். இப்பவே டைம் முடிஞ்சு. ஆகையால் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா நமக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த வெள்ளிக்கிழமை ஒரு செழிப்பான ஒரு ஊர். எத்தனையோ மதரசாக்கள் இலங்கையில முதலாக உலமாக்கள் வெளியாக்கிய ஊர். பெரும் பெரும் உலமாக்கள், கண்ணியமான உலமாக்கள், சமூகத்துடைய கவலையோடு அலைஞ்சி திரிஞ்சி பாடுபடுற உலமாக்கள், மதரசா மாணவர்கள், பாரி, ஹிஜ்ரி, முர்சி, இப்படி ஏகப்பட்ட மதரசாக்கள். ஊருக்கு எவ்வளவு பெரிய வர்க்கம். எத்தனையோ பள்ளிவாசல்கள், விருந்தோம்பர்கள். 40 நாள் இங்க இருந்திருக்கிறோம். நாங்க இந்த முழு ஊருடைய ஹிஸ்டரி. சகோதரர்களே, என்ன சொல்ல வாரே? இந்த அல்லாஹ் தந்த பாக்கியம் எல்லா ஊர்களும் இப்படி அமைவது கிடையாது. எல்லா ஊர்லயும் தீனுடைய சூழல் கிடைக்காது. ஆனால் எந்த ஊராக இருந்தாலும் நாளுக்கு நாள் கட்டடம் பெருசாகுது, பணம் கூடுது, பலம் கூடுது, பட்டம் கூடுது, பதவி கூடுது, ஆட்சி கூடுது, அதிகாரம் கூடுது. மார்க்கம் அப்படியே மங்குது, தீன் மங்குது, இஸ்லாம் மங்குது, தொழுகையிடம் குறையுது, எல்லாம் குறையுது. அல்லாஹ் தண்டனை இறங்க இறங்க தொழுகையாளர்கள் கூடணும். ஆனா தண்டனை வர வர, சோதனை வர வர மக்கள் பள்ளியோடு தூரமாயிட்டே போறாங்க. யாருக்கு நஷ்டம்? அல்லாஹ்வுக்கு நஷ்டம். சகோதரர்களே, நமக்கு தான் நஷ்டம். கவலைப்படுவோம், ஊரை பத்தி கவலைப்படுவோம், சமூகத்தை பத்தி கவலைப்படுவோம். மதரசாக்களை இன்னும் இன்னும் முன்னேற்றுங்க, இன்னும் இன்னும் பெருசா கட்டுங்க, இன்னும் இன்னும் விளமாக்களை உருவாக்குங்க. அதான் உங்களோட கபருக்கு வரப்போம். இந்த ஊருக்கே வரக்கத். இந்த ஊர்ல உள்ள பாவங்கள் கூட இந்த பிள்ளைகள் தகச்சத்தில் எழும்பி அதிகாலை நேரத்தில் இங்கே சுபகுத்தராம எத்தனை தூங்கும் போது இந்த பிள்ளைகள் குர்ஆனை எழுச்சி அல்லாஹ்வுடைய கலாம் ஓதும் போது அல்லாஹ் தங்களை இந்த ஊருக்கு இறங்குமா? ஆனா கூட இருந்தாலும் ஒருவரை விளங்காது. மலக்குமார் வெளிகமையில் இருக்கிற மினிஸ்டருக்கு ரெக்காப்பட்டு இருக்கிறது. மலக்குமார் ரெக்காப்பட்டு இருக்கிறது. வைன்னல் மலாயிகத லதஃபு அஜ்னிஹதஹா பிவஜ்ஹி தாலிபில். யாரு அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை படிக்க வராரோ இந்த பிள்ளைகள் இருப்பது மலக்குமாருடைய வகையில். நமக்கு விளங்காது.
ஆகையால் உங்களோட கபர் வெளிச்சமாகணுமா, குர்ஆனை நீங்க படிங்க, குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களை உருவாக்குங்க. அல்லாஹ்வுடைய கடமைகளை வீணடிக்காதீங்க. சுருக்கமாக சொல்ல போனால் ஊர்ல 2 விஷயம் நடந்தா உங்களோட ஊரை போல முன்மாதிரியான ஊர் உலகத்துல வேற எங்கேயும் இருக்காது. முதலாவது அல்லாஹ்வுடைய பருவுகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படணும். 2வது பெரும் பாவங்கள் ஊரில் நடக்கப்படாது. இது 2 இருந்தா போதும் இந்த ஊர் உலகத்திலேயே சிறந்த ஊராக மாறும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்களை